அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 27/4/2025 சித்திரை மாதத்து அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில இந்த நாளில் காலையில் எழுந்ததும் நீங்கள் முதலில் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஆன்மீகம், வழிபாடு, மந்திரம் சொல்வதாகட்டும், கோயிலுக்கு செல்வதாகட்டும், முதல்ல நாம் செய்யக்கூடிய விஷயம் நம்மளை நாம் சுத்தப்படுத்திக்கிறது, அதாவது குளியல் முறை. அந்த காலத்துலலாம் அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா கடல், ஆறு, ஏரி, குளம் இது மாதிரி நீர்நிலைகளில் போய் குளிச்சுட்டு முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கத்தில் இருந்தது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்காங்க, அதற்கான டைம் கிடைக்கிறதில்ல, அதற்கான இடங்கள் பக்கத்தில் இருக்கிறதில்ல. வீட்டிலையே புனித நீர் குளியல், அதாவது இந்த சித்திரை மாதத்தில் புனித நீர் குளியலை மேற்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், ஜெபமணி மாலைகள் எல்லாமே 50% ஆஃபரில் கொடுத்துருக்கேன். சாலகிராம், சாலிகிராம், வலம்புரி சங்கு, அது மாதிரி கோமதி சக்கரம், மயில்கண் கோமதி சக்கரம், குபேர நாணயங்கள், சோவிகள், மகாலட்சுமி சோவிகள், கருப்பு சோவிகள், மஞ்சள் சோவிகள், வெள்ளெருக்கு விநாயகர், அது மாதிரி கருங்காலி வேல், கருங்காலி குச்சி, கருங்காலி விநாயகர், கருங்காலியில் பார்த்தீங்கன்னா சூளம்னு அனைத்து பூஜை பொருட்களுமே நம்மிடம் கிடைக்கும். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிக்கே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய குளியல் பரிகாரத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், எப்போவுமே பஞ்சகவியத்தை வீட்டில் வச்சுருங்க. பஞ்சகவியத்தை வச்சிருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தியை வரவிடாது. அந்த பஞ்சகவியத்தை 3 சொட்டு நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிங்க. எங்கள் வீட்டில் பஞ்சகவியம் இல்லைங்க, பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இல்லை. நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா, கண்டிப்பாக வீட்டில் பால் வச்சுருப்பீங்க, தயிர் வச்சுருப்பீங்க. 1 ஸ்பூன் பால் எடுங்க, 1 ஸ்பூன் தயிர் எடுங்க, அதில் சிறிதளவு நெய் கலந்து, கொஞ்சமாக அதில் தண்ணீர் கலந்து நல்லா கலந்துக்கோங்க. அதில் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் கலந்து அந்த நீங்கள் கலவையை கொண்டு நீங்கள் தண்ணீரில் கலந்துட்டு குளிக்கலாம். இந்த குளியல் முறையில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. பஞ்சகவியத்தை கலந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு தயார் செய்த இதை நீங்கள் தண்ணீரில் கலந்து குளிச்சிக்கலாம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.